நெருக்கடியில் இலங்கை ஆடைத்துறை. நாட்டின் பெரும்பாலான ஏற்றுமதிகள் ஆடைத்துறையில் தங்கியிருப்பதால் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கையால் நாட்டின் ஆடைத்தொழில் மிகவும் பாதிப்புக்குள்ளாகும் என தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்தார். அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கை இலங்கையை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். மோடி வருகையின் ஜேவிபியினர் மீதான குற்றச்சாட்டு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை இலங்கைக்கு கிடைத்த கௌரவம் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா கூறினார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் மிகப்பெரிய அண்டை நாட்டின் தலைவர் இந்த நாட்டிற்கு வந்திருப்பது நாட்டிற்கும் மக்களுக்கும் ஒரு மரியாதை என்றும் அவர் தெரிவித்தார். அத்தகைய ஒரு அரசு தலைவர் வரும்போது இரு தரப்பினருக்கும் நன்மை பயக்கும் பொருளாதார மற்றும் அரசியல் ஒப்பந்தங்களை எட்டுவது ஒரு நாடு செய்ய வேண்டிய ஒன்று என்றும் டில்வின் சில்வா தெரிவித்தார். டிஜிட்டல் மயமாக்கப்படவுள்ள பொது வைத்தியசாலை அமைப்பு. நாட்டின் பொது வைத்தியசாலை அமைப்பு நவீனமயமாக்கப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச வலியுறுத்தினார். கொழும்பில் உள்ள லேடி ரிட்வே சிறுவர் வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போது இதனை கூறினார். மேலும் தற்போதைய அரசாங்கத்தின் குறிக்கோள் முழு அரசு சேவையும் டிஜிட்டல் மயமாக்கி பொதுமக்களுக்கு மிகவும் வசதியான மற்றும் வினைத்திறனான சேவையாக மாற்றுவதாகும். 1.5 மில்லியன் சுகாதார பணியாளர்களின் தகவல்கள் உட்பட மனித வளங்களை நிர்வகிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் முழு கவனம் செலுத்துவதன் மூலம் அதை டிஜிட்டல் மயமாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாம்பன் பாலத்தை திறந்து வைத்தார் இந்திய பிரதமர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் புதிய தொடருந்து பாலத்தை திறந்து வைத்துள்ளார். இதன்போது ராமேஸ்வரம் தாம்பரம் தொடருந்து சேவை கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. பாம்பன் புதிய பாலத்தை கொடியசைத்து திறந்து வைத்ததை தொடர்ந்து ராமநாத சுவாமி கோயிலில் நரேந்திர மோடி வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார். மோடியின் ஒப்பந்தங்கள் குறித்து அம்பலமாக போகும் உண்மைகள். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின் போது இந்தியாவுடன் அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்தார். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற அமர்வில் இது தொடர்பில் கேள்வி எழுப்ப உள்ளதாக அவர் இன்று குறிப்பிட்டார். ஆளும் கட்சியின் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் திடீர் மரணம். கேகாலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கோசலனுவான் ஜெயவீர காலமானார். திடீர் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் தனது 38வது வயதில் இவ்வாறு துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இந்திய பெண் அதிரடி கைது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ரூபா 65 மில்லியனுக்கும் அதிக பெறுமதியுடைய கோகைன் போதைப் பொருளுடன் இந்திய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபரான பெண் இந்தியாவின் மிசோரமை சேர்ந்த 29 வயது சமையல்காரர் என்று கூறப்படுகிறது. மதுவரி வருமானம் அதிகரிப்பு. 2025ஆம் ஆண்டில் மதுவரி வருமானம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த ஆண்டில் கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 61.3 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை இராணுவத்தை மிக நெருக்கமாக கண்காணித்த மோடியின் உளப்பிரிவு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வேண்டுகோளுக்கு அமைவாக இலங்கைக்கான அரச விஜயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 4ஆம் தேதி இலங்கையை வந்தடைந்தார். இலங்கை வந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு விழா கொழும்பிலுள்ள சுதந்திர சதுக்கத்தில் நேற்று இடம்பெற்றது. இதில் முதற்கட்டமாக இராணுவ துப்பாக்கி வேட்டுக்கள் அடங்கலாக அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்றிருந்ததுடன் இது நுணுக்கமாக அவதானிக்கப்படக்கூடிய விடயமாக கண்காணிக்கப்பட்டுள்ளது.